வெல்கம் டு மெக்னஸ் வியூஸ். நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா ஆப்பம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 கப் அளவு பச்சை அரிசியை கொஞ்சமாக வாட்டர் விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்புறமா ஒரு பவுலில் 1/4 கப்புக்கும் கம்மியாக கொஞ்சமாக உளுந்து எடுத்துருக்கோம். அதையும் ஊற வச்சு 1 மணி நேரம் கழித்து ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தென் 1 கப் அளவு வடித்து ஆற வச்ச ரைஸ் அதை எடுத்துருக்கோம். 1 கப் அளவு கோகோனட் துருவன தேங்காய் இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தென் 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்னிங் நீங்கள் ஆப்பம் சுடுறீங்க அப்படின்னா நைட்டே கொஞ்சம் மாவை நீங்கள் வெளியே எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஆப்பம் மாவு வந்து கொஞ்சம் புளிச்சி அப்படின்னா தான் இல்லை ப்ளஃபியாக வரும். அதுக்காக தான். இனி இந்த மாவில் வந்து கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சம் சுகர், கொஞ்சமாக சால்ட் இது அப்புறம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆப்பசட்டியில் விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா இவ்வளோ ப்ளஃபியாக அழகாக வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் விடும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஹோலாக வந்து அப்படின்னா ஆப்பம் நல்லா புளிச்சிருக்கு, நல்லா ப்ளஃபியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சைடில் ஓரத்தில் ஃபுல்லாக நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே ஆப்பம் சுடணும் அப்படின்னா ஆப்பம் மாவு அரைச்சதும் அது கூட வீட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கவங்கள புளிச்ச தோசை மாவு ஏதாவது இருந்து அப்படின்னா கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சுட்டு பாருங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா மெக்னஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.